காலையில 7 மணிக்கு கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை இதோட மோசமா இருந்துச்சு. இந்த வாரம் ஏதோ கொஞ்சம் பரவால்ல. ஆனா பனி பயங்கரமா கொட்டுச்சு. ஸோ பார்க்கும்போது ஜாலியா இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமா இருக்குது. கிளைமேட் சேஞ்ச பார்க்கும்போது. ஸோ உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது, இந்த மாரி நடுவுல ஒரு கீரல் போட்டுட்டு கத்தி வச்சு, அதுக்கப்புறமேட்டு வேக வச்சிங்கன்னா, தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்காட் மட்டுங்கிறனால சிம்பிளா வந்து ஆலு பரோட்டா பண்ணிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு காலையில தேங்காய் சட்னி மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ ஆலு பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு, வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்திக்குள்ளே வச்சு போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு அவளுக்கு ஒரே ஒரு பீஸ் ஊறுகாய் மட்டும் வச்சுட்டேன், லெமன் ஊறுகாய். ஸோ போன வந்து மினி வ்ளாகில் பார்த்துருந்துருப்பீங்க இந்த சாரீ எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சாரீ எடுத்திருந்தேன், இந்த பிங்க் வித் அந்த பிஸ்தா க்ரீன் கலர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் நல்லா பெருசாக இருக்கும், மேலே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த 2 சாரியுமே போனோன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நான் எடுத்துட்டேன். எப்பயுமே ட்ரெஸ் எடுக்க போனால் ரொம்ப நேரம் வந்து பண்ண மாட்டேன், சீக்கிரமாக எடுத்துருவேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துருவேன். ஸோ நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள்.